ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள்: மத்திய அரசு, அஸ்ஸாம் அரசு மற்றும் உல்ஃபா இடையே அமைதிக்கான முத்தரப்பு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். லடாக்கின் சாலை மேம்பாட்டுப் பணிகளுக்கான 21 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மகளிர் கல்விக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு, அஸ்ஸாம் அரசு மற்றும் உல்ஃபா இடையே அமைதிக்கான முத்தரப்பு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. வடகிழக்கு பகுதிகளில் நிரந்தரமாக அமைதியை நிலைநிறுத்துவதற்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் கல்லூரி மாணவர்களிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த வருஷம் 20,000 கோடிக்கு நம்ம நாட்டில் உற்பத்தியான டிஃபென்ஸ் உபயோகங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆயிருக்கு. நம்ம டிஃபென்ஸ் யூனிட்ஸுமே அந்த பர்டிகுலர்லி சிறு குறு தொழிலுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு, அது எங்களுக்கு தேவைப்படுற ஒரு பொருள்னா நெக்ஸ்ட் 10 வருஷத்துக்கு உங்ககிட்ட இருந்து வாங்குறோன்னு அவங்களோட MOU சைன் பண்ணுறாங்க. ஏன்னா நான் உற்பத்தி பண்ணுறேன், ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, சர்டிஃபை பண்ணுறீங்க, நாங்கள் ஏற்றுமதியும் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் வாங்குறீங்களான்னு கேட்டவங்களுக்கு நாங்கள் வாங்குகிறோம். சரி, 1 வருஷம் வாங்கிட்டு கை கழுவிடுவீங்களா? இல்லை, 10 வருஷத்துக்கான ஆர்டர் கொடுக்குறாங்க. இப்போது இது லாஸ்ட் ஒரு 4 வருஷத்தில் நடந்த ஒரு மாறுதல். நம்ம தொழில் நம்மளே சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா அவங்க உலக தரமான பொருட்களை அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ டிஃபென்ஸுக்கு பட்ஜெட் மூலமாக மாத்திரம் சப்போர்ட் இல்லாமல் இந்த மாதிரி பல விதங்கள்லையும் கூட நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாட்டு மக்கள் அனைவரும் உயரிய மருத்துவ சிகிச்சை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விஜயவாடாவில் பல்வேறு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். எய்ம்ஸ் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை 23ஆக அதிகரிக்கப்பட்டு இருப்பதாக அவர் தெரிவித்தார். மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மாநில அரசுகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஐக்கிய ஜனதாதள் கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் மற்றும் மூத்த நிர்வாகிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். கட்சியின் தேசிய தலைவராக திரு நிதிஷ்குமார் இந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மக்களவைத் தேர்தலுக்கான அணுகுமுறை குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். இதற்கிடையே திரு நிதிஷ்குமார் தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவது மக்களவைத் தேர்தலில் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று பிஜேபி கூறியுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் சென்னையில் சற்றுமுன் நடைபெற்றது. கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமையகத்தில் 72 குண்டுகள் முழங்க அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தெலுங்கானா ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பலர் விஜயகாந்துக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக தீவுத்திடலில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் உடலுக்கு திரையுலகை சேர்ந்தவர்களும் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர். மத்திய அரசு சார்பில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் விஜயகாந்தின் உடலுக்கு மலர் மாலை வைத்து மரியாதை செலுத்தினார். தமிழக ஆளுநர் திரு RN ரவி, மாநில அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், நடிகர்கள் திரு ரஜினிகாந்த், திரு கமல்ஹாசன் உட்பட ஏராளமானோர் விஜயகாந்தின் உடலுக்கு மலர் மாலை வைத்து மரியாதை செலுத்தினர். இதன் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் விஜயகாந்தின் உடல் தீவுத்திடலிலிருந்து கோயம்பேட்டிற்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. சாலையின் இரு புறங்களிலும் பொதுமக்கள் பெருந்திரளாக கூடி விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. 1,00,000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் இந்த யாத்திரையின் கீழ் நடைபெற்ற மருத்துவ முகாம்களில் 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பல்வேறு சுகாதார சேவைகளும் இந்த மருத்துவ முகாம்களில் பங்கேற்றவர்களுக்கு வழங்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மத்திய அரசின் திட்டங்கள் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று அவர்கள் கூறினர். வணக்கம், என் பேர் வினிதா. நான் கோவள்ளி கோம்பையிலேருந்து பேசுகிறேன். நான் உஜ்வாலா சிலிண்டர் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணவும் நல்லா இருக்கு. எனக்கு இது மூலியமா மானியத்தொகை அந்த மாதிரி எல்லாம் வருது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. எங்களுக்கு அடுப்பில் பண்ணுறதோட இந்த கேஸ் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. சௌமியாங்க சார், எங்கள் பேர் போதநெல்லி கிராமம், நல்லமிலி பக்கம், தருமபுரி மாவட்டம். உஜ்வாலா திட்டத்து மூலிமா சிலிண்டர் கொடுத்தாங்க. பரவாயில்ல, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வேலையெல்லாம் செஞ்சு சாப்பாடெல்லாம் பண்ணிவிட்டு வேலைக்கும் வந்துடுறேங்க. பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. 9 மணிக்குள்ளே எல்லா வேலையும் ஆயிடுது. பரவாயில்ல, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ 2 வருஷம் ஆகுது கேஸ் எனக்கு. லடாக்கின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கான 21 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் 1170 கோடி ரூபாய் செலவில் இந்த சாலை மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறியுள்ளார். இந்த திட்டங்கள் மூலம் லடாக்கில் உள்ள தொலைதூர கிராம பகுதிகளுக்கும் சாலை வசதி கிடைக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மகளிர் கல்விக்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், புதுமை பெண் திட்டத்தின் மூலம் உயர்கல்வி பயிலும் மகளிர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்றார். மகளிர் நலனுக்காக தமிழக அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். காணொலி வாயிலாக மேற்கொண்ட இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஆட்சியர்கள் பங்கேற்றனர். இதற்கிடையே இந்த மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கும் பணி இன்று தொடங்கியது. இந்நிலையில் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வழக்கத்தை விட தண்ணீர் அதிகமாக செல்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கடந்த 7 நாட்களாக மழை ஓய்ந்ததால் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றனர். அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பும் குறைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நெல்லை மாவட்டத்தில் சில இடங்களில் மீண்டும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததன்படி நெல்லை மாவட்டத்தின் பல பகுதிகளில் நேற்று மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான பாபநாசம், களக்காடு, மாஞ்சோலை பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பாபநாசம், மணிமுத்தார் ஆகிய அணைகளுக்கு மீண்டும் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் தொடர்ந்து மலைப்பகுதியில் இரவு முழுவதும் மழை நீடித்ததால் அணைகளின் நீர்வரத்து மேலும் அதிகரித்துள்ளது. இன்று பிற்பகல் நிலவரப்படி பாபநாசம் அணையிலிருந்து 1928 கன அடி தண்ணீரும், மணிமுத்தார் அணையிலிருந்து 3938 கன அடி தண்ணீரும் ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இது தவிர தென்காசி மாவட்டம் கடனா அணையிலிருந்து வரும் நீர் மற்றும் காற்றாற்று வெள்ளம் என சேர்த்து சுமார் 6000 கன அடி தண்ணீர் செல்வதால் 6 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக மாநகர பகுதியான கொக்கரகுளம் தாமிரபரணி ஆற்றில் வழக்கத்தை விட அதிகமாக தண்ணீர் செல்கிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் இன்று தொடங்கியது. இங்கு நடைபெற்ற உலக ரேபிட் செஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் பிரிவில் விதித் சந்தோஷ் குஜராத்தி 4வது இடத்தை பிடித்தார். ஸ்காட்லாந்து ஜூனியர் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எடின்பர்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான காலிறுதி ஆட்டத்தில் அவர் வெற்றி பெற்றார். இந்தியா ஏ, தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. பெனோனியில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியா ஏ அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 327 ரன் எடுத்தது. தென்னாப்பிரிக்கா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 263 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு, அஸ்ஸாம் அரசு மற்றும் உல்ஃபா இடையே அமைதிக்கான முத்தரப்பு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். லடாக்கின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கான 21 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மகளிர் கல்விக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது.
உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.